வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கணும். தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு காணப்படும். இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, மேற்கொண்டு இதே போல் தொடர்ந்து வீழுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 270 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 270 8 கிராம் 2160 காணப்பட்டது. நம்மளுக்கு விலை மாற்றமின்றி 2160 காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 காணப்பட்ட வெள்ளியோட விலையானது 2,70,000 அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது. மேற்கொண்டு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 2,90,000 குறைந்தபட்சமாக 2,30,000 40,000 வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,491 காணப்பட்டது. நம்மளுக்கு அதே விலையில் 15,491 நீடிக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் பயங்கரமாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,23,368 காணப்பட்டது. இப்போ 1,23,968 காணப்படுது. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,27,700 காணப்பட்டது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 3,752 ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியோட இப்போ 1,23,968 காணப்படுறவல்ல. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 22 தங்கத்தோட விலை 14,200 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 14,200 இருக்கவல்ல. சவரன் 1,13,600 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1,13,600 ரூபாயாக காணப்படுது. தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் பயங்கர வீழ்ச்சியில் தான் காணப்படுது. 1,17,000 காணப்பட்டது. இப்போ வந்து 3,440 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியின் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,13,600 ரூபாவாக இருக்குது. மேற்கொண்டு வருகின்ற வாரத்திலையும் இது சரிய வாய்ப்புகள் இருக்குது. 1,14,000 15,000 குறைந்தபட்சமாக 1,05,000 6,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு இதற்கு முக்கியமான 2-3 காரணங்களை இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா போர். இந்த போரானது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கராமல் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்திற்கு மேலாகவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து போர் நிறுத்தங்கள் ஏற்பட்டாலும் முழுவதுமான ஒப்பந்தம் ஏற்படலை. அமெரிக்கா வந்து ஒரு புறம் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பதில் தாக்குதலை அமெரிக்கா நிலைகள் மீது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க நாடுகளான ஓமான், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சவுதி போன்ற நாடுகள்லாம் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையும் கச்சா எண்ணெயோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கனால இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சரிஞ்சிட்ருக்கு. $4,300 கீழே சரிஞ்சிருக்கு. $5,000 மேலே காணப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரிவுகள் மூலிமா கடந்த 1.5 மாதங்கள்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கவே இல்லை. இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, கடந்த ஒரு வாரத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா $2,220 சரிஞ்சு காணப்படுது. இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் அதிரடி ஏற்றத்திலிருந்து சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் சரிவாக மாறிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது.